குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்மளுடைய லைஃப் மற்றவங்க கையில் இருக்கிற ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இருக்கா? சொசைட்டி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? ஆர் நம்ம லைஃப்பை செல்ஃப் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கோமா? இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே உங்கள் ஃபோனில் எத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு? நிறையா வந்திருக்குல்ல. ஆனால் அதை விட முக்கியமாக நீங்கள் ரோட்டில் போகும்பொழுது, இல்லை ஆஃபீஸில் இருக்கும் பொழுது, இல்லை உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்கள் லைஃப்பில் எத்தனை நோட்டிஃபிகேஷன் தராங்கன்னு என்னைக்காவது நீங்கள் அதை வாட்ச் பண்ணியிருக்கீங்களா? என்ன தம்பி வெயிட் போட்ட, என்னம்மா இன்னும் கல்யாணம் ஆகலையே, என்னங்க இன்னும் அதே வீட்டில் தான் இருக்கீங்களா, இன்னும் நீங்கள் வேலை மாற்றவே இல்லையா அப்படின்வாங்க. ஒரு ஃபன் எலிமெண்ட் என்ன தெரியுமா? நமக்கே தெரியாமல் நம்ம ஊரில் ஒரு 10 மேனேஜர் சுற்றிட்டு இருப்பாங்க. நம்ம அவங்களுக்குலாம் சம்பளம் தர வேண்டாம். ஆனால் அவங்க 24 ஹவர்ஸும் நம்மளே தான் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம போகிறது, நம்ம வர்றது, நிற்கிறது, உட்கார்றது, இதை பற்றி தான் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சொசைட்டி நமக்கு போடுற கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஃபன்னாக ஹேண்டில் பண்ணி ஜெயிக்க போகிறோன்றதை பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் நீங்கள் பண்ணிகிட்ருக்க ஒரு பெரிய தப்பையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? அது என்னன்னு கேட்குறீங்களா? வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பக்கத்து வீட்டு ஆன்டி சிண்ட்ரோம் அப்படின்னா, ஆன்டி சிண்ட்ரோம். ஓகேங்களா? என்ன வித்தியாசமாக இருக்குன்றீங்களா? நம்ம ஊரில் எல்லாரை விட ஒரு பெரிய சிபிஐ யார் தெரியுமா? நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆன்டிஸ், இல்லைன்னா நம்ம ரிலேட்டிவ் வீடியோஸ் இருக்க கொஞ்சம் ஆன்டிஸ் தான். நீங்கள் ஒரு 95% மார்க் எடுத்தா, ஏன் தம்பி 100% எடுத்துட்டாமே, அவ்வளோ ஈஸியாக, அது அவன் 100 எடுத்துட்டானே, நீ ட்ரை பண்ணி தான் முடிச்சிருக்கலாமே, உன்ன மாதிரி தானே அவனும் பரிச்சை எழுதுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. 60% எடுத்தா அவ்வளோதான்ப்பா முடிஞ்சது, நீ என்ன எதிர்பார்த்த, அவ்வளோதான். ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, உன் தகுதிக்கெல்லாம் அந்த பொண்ணு ஓகேவா, என்னடா என்னைக்காவது நீ பார்த்துருக்க, என்னப்பா நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீ புரிஞ்சுக்கோப்பா இப்படின்னு சொல்கிற ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது ஆன்டி சிண்ட்ரம்ஸ் இருக்காங்க இல்லையா? அடுத்தது யாருன்னா சமூக முரண்பாடு, அதாவது சொசைட்டியில் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்டான ஒப்பீனியனான ஒரு இது. பைக் வாங்கினா ஏன் கார் வாங்கலை, இந்த பைக் வாங்கினதுக்கு நீங்கள் கார் வாங்கியிருக்கலாமே, கார் வாங்கினா எதுக்கு இவ்வளோ பெரிய கார் வாங்கினீங்க, கம்மி விலையில் வாங்கியிருக்கலாம்ல, மைலேஜே இருக்காதுங்க, எதுக்குங்க இவ்வளோ பெரிய லோனில் போட்டு இந்த மாதிரி கார் வாங்கினீங்க, விரலுக்கு ஏற்ற வீக்கம் வேணுங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. கரெக்டா? நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த உலகத்துக்கு பத்தவே பத்தாது, உங்களை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்சைட் என்ன தெரியுமா? இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நீங்கள் நினச்சிட்டு வாழ்ந்துட்டே இருந்தீங்கன்னா, தியேட்டரில் பின்னாடி சீட்டில் இருக்கிறவனுக்கு படம் தெரியணும்ன்ட்டு முன்னாடி இருக்கணும், நம்ம எப்படி குனிஞ்சு இப்படி உட்காந்து பார்ப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் நம்ம அந்த படமும் பார்க்க முடியாது, அவன் தான் பார்ப்பான். ஆனால் அவனுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். சரி, ஒரு குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான சொல்லட்டுமா? இது ஒரு ஓல்டு ஸ்டோரி தான், உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் மகனும் ஒரு கழுத குட்டியை கூட்டிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தாங்களாம். இது ரொம்ப பழைய கதை தான், பட் நம்ம சொசைட்டிக்கு செட் ஆகிட்டே இருக்கு. அவங்க ஊரில் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ ஜனங்கள்லாம் அவங்கள பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கழுதையை சும்மா போயிட்டுருக்கு, இவங்க நடந்து போகிறாங்க, இவங்க முட்டாளாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்பா என்ன பண்ணார், சரி அவரு மட்டும் ஏறி கழுதை மேலே உட்கார்ந்தார். அப்போ ஜனங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்களாம், என்னடா இந்த ஆளு, ஒரு அப்பா சின்ன பிள்ளைய நடக்க விட்டுட்டு இவன் ஜாலியாக போறானே, சரியான செல்ஃபிஷாக இருப்பான் அப்படின்னு சொன்னதும் உடனே அப்பா அதை கேட்டுட்டு அவரு இறங்கிட்டு பையனை உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போறாராம். அப்போ அந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்களாம், பெத்த அப்பனை நடக்க வச்சுட்டு பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான், இந்த காலத்து மக்களுக்கு ஒரு அறிவே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணாராம், டார்க் நைட் பேட்மேன் மாதிரி ஒரு முடிவு எடுத்தாராம். 2 பேரும் ஏறி அந்த கழுதை மேலே உட்கார்ந்தாங்க. உடனே ஜனங்கள் சொன்னாங்களாம், அடப்பாவி வாயில்லாத ஜீவன்களை இப்படி சித்திரவதை பண்றீங்களே அப்படின்னாங்க. கடைசியா என்ன பண்ணாங்க தெரியுமா? 2 பேரும் சேர்ந்து கழுதையை தூக்கிட்டு நடந்தாங்களாம். என்ன சிரிப்பா வருதா? நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி தான். மற்றவங்களுக்காக அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, கழுதையே நம்ம ஓட்டுறது பதிலா நம்ம தோளில் தூக்கிட்டு அந்த ப்ரெஷருக்குள்ள, டிப்ரெஷனுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தி நம்ம தான் டயர்ட் ஆகிட்டு இருக்கோம். சரிதானே? அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? ஒரு மாற்ற வேண்டிய மைண்ட் செட் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தோத்துட்டா இந்த சொசைட்டி உங்களை பார்த்து சிரிக்க தான் செய்யும். நீங்க ஜெயிச்சுட்டா அவனுக்கு என்னப்பா, அவனுக்கெல்லாம் ஒரு லக்குப்பா,
நானும் இதே தான் பண்றேன், அவனுக்கு வந்து பாருங்க ஈஸியா வந்துச்சிருவாங்க. நீங்க எதுவுமே பண்ணாம இருந்து பாருங்களேன், நீங்க வேஸ்ட்ன்னு தான் சொல்லும். நீங்க என்ன பண்ணாலும் பேச வேண்டிய வாய் பேசதான் சொல்லும். நீங்க நல்லா இருந்தாலும் பேசும், தாழ்ந்து இருந்தாலும் பேசும். இதான் சொசைட்டி. இவங்க வாயெல்லாம் நம்ம கட்டப்படுத்தவே முடியும். அப்ப சக்சஸ் ஃபார்முலா தான் என்ன? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். சச்சின் டெண்டுல்கர் வந்து கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்காரு. 50,000 பேர் அந்த கிரவுண்ட்ல இருக்கிறவங்க, அந்த கேலரியில இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஒப்பீனியன்ல சஜஷன் கொடுப்பாங்க. ஆனா சச்சின் யாருடைய வேர்டுக்கு வந்து லிசன் பண்ணுவாரு? கோச்சுக்கும் அவருடைய இன்னர் ஹார்ட்டுக்கு மட்டும் அவருக்கு தெரியும். இந்த பேட் அவர் கையில இருக்கு, பவுல் பண்றவனை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றது அவருக்கு தெரியும். ஒண்ணு மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது. என்ன தெரியுமா? உங்க லைஃபோட பேட் உங்க கையில தான் இருக்கு. சரியா? சுத்தி இருக்கிறவங்க கத்துவாங்க, நீங்க அவங்களுக்காகலாம் விளையாடிட்டு அவுட் ஆயிடக்கூடாது. இன்னைக்கு நமக்கு வர பல ஸ்ட்ரெஸ், பல டிப்ரெஷன்லாம் நம்மளுடைய ப்ராப்ளத்தால வருது. மற்றவன் நம்மளை விட நல்லா இருக்கானேன்ற ஒரு கம்பேரிசன், மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க முன்னாடி நம்ம இப்படி இருக்கணுமேன்ற பயத்தாலையும் தான் வருது. தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத மனக்குழப்பம். நம்மளையே விட்டா நம்ம அப்படி நல்லா இருப்போம், ஆனா நம்மளை அப்படியே இருக்க விட மாட்டாங்க. இதுக்குன்னு கொஞ்சம் ஒரு ஏதாவது போற போக்குல ஒரு 4 வார்த்தையை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபோனுக்கு எப்படி வந்து நம்ம சொல்றோம் தேவையில்லாத ஆப்ஸை வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்றோமோ, அதே மாதிரி மற்றவங்களுடைய அன்வான்ட் ஒப்பீனியன்ஸை அன்இன்ஸ்டால் பண்ண கத்துக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, இது என் வாழ்க்கைக்கு தேவையா? இதனால என் லைஃப்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்க போதா? இதனால என் லைஃப்ல ஒரு அப்பர் மூவுக்கு போதா? இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு யோசிக்க கத்துக்கோங்க. நாளைக்கு நீங்க கஷ்டப்படும் போது உங்க வீட்டு இஎம்ஐ கட்டவோ இல்ல உங்க பசியை போக்குறதுக்கோ இந்த சொசைட்டில ஒருத்தம் கூட வரப்போறது இல்லை. நீங்க அழுதா உங்க கையை வச்சுதான் நீங்க தொடச்சுக்கணும். அப்போ அவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்க உங்க முடிவை மாத்திக்கிறீங்க. நீங்க கஷ்டப்பட்டா நீங்க மட்டும்தான் கஷ்டப்படணும். நீங்க ஜெயிச்சாலும் அது உங்களை மட்டும்தான் சார்ந்தது. மேபி ஜெயிக்கும் போது வந்து நமக்கு முகம் தெரியாத ஒரு சில உறவுகள்லாம் நம்ம கிட்ட வருவாங்க. நம்ம தோக்கும் போதுலாம் அந்த உறவுகள் எல்லாம் எப்படி வந்தாங்கன்னே தெரியாம அந்த வழியா அவங்க அப்படியே போயிடுவாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இது ரியாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ரிஸ்க் எடுங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. தப்போ ரைட்டோ உங்க லைஃப் உங்களோடையதான் இருக்கட்டும். மற்றவங்க கைக்கு உங்க லைஃபோட ரிமோட் கண்ட்ரோலை எப்பவுமே கொடுக்காதீங்க. அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு சேனல் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸை மட்டும் நீ கொஞ்சம் லிசன் பண்ணி கேளுங்க. இன்ட்ரெஸ்டிங்காகவும் கேர்ஃபுல்லாகவும் கவனிங்க. நம்ம ஏன் மற்றவங்களுக்காக பயப்படுறோம்? அவங்க நம்மளை தப்பா நினைச்சிருவாங்கன்னா, இல்லை இவங்க தப்பா பேசிடுவாங்க, இப்படி நம்ம யோசிச்சு நம்மளுடைய எத்தனை ட்ரீம்ஸை நம்ம குழி தோண்டி புதைச்சிருக்கோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கைகளோட எத்தனையோ பேருக்கு சிதைஞ்சிருக்கலாம். இன்னைக்கு ஓப்பனா ஒன்று சொல்லட்டுமா? நாளைக்கு நீங்க விட முடியாம ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறீங்க, இல்ல உங்க பிசினஸ்ல ஏதோ ஒரு பெரிய லாஸ் ஆகுது, இல்ல ஏதோ ஒரு ஃபேமிலியில ஏதோ ஒரு இஷ்யூ வருது. இந்த சொசைட்டி எத்தனை பேர் வந்து தம்பி கவலைப்படாதமா, இல்லம்மா நீ கவலைப்படாதமா, நான் உன்னுடைய பிரச்சனை பார்த்துக்கிறேன், வாடகையை நான் கொடுக்குறேன், உன்னோட மெடிக்கல் பில்லை நான் கட்டுறேன்னு சொல்லி எத்தனை பேர் வருவாங்க? ஒருத்தருமே வரமாட்டாங்க. உங்க பசுக்கு சோறு போடாத இந்த சொசைட்டி உங்க கஷ்டத்துக்கு, அதாவது என்ன சொல்ல, உங்க கஷ்டத்துக்கு காசு தராத, உங்க கண்ணீரை துடைக்க வராத ஒரு கூட்டத்துக்காக நீங்க ஏன் உங்க வாழ்க்கையோட முடிவுகளையும் ஆசைகளையும் விட்டு கொடுக்குறீங்க? உங்க லைஃப்ல நீங்க ஜெயிக்கலன்னா இதே சொசைட்டி உங்களை வேஸ்ட்ன்னு தான் சொல்லும். ஜெயிச்சுட்டா அவனுக்கு என்னப்பா, அவன் பேக்ரவுண்ட் இருக்கு, அவனுக்கு தூக்கி விட ஆள் இருக்கு, எல்லாரும் தான் சொல்லுவாங்க. இவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த உலகத்துல யாராலையுமே முடியாது. உலகத்திலே மிகப்பெரிய நோய் என்ன தெரியுமா? மற்றவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சிட்டு நம்மளே நமக்குள்ள ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு ஒரு பயம் வச்சிருப்போம் இல்லையா? அதுதான் பெரிய. பல பேர் என்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. மேம் நான் வந்து ஒரு புது முயற்சி எடுக்கலான் இருக்கேன், ஆனால் சுற்றி இருக்கிறவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நான் அவங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் எப்பவுமே இது ஒன்றே தான். உங்களை பற்றி பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்கு முதல்ல தகுதி இருக்கான்னு பாருங்கள். உங்களுடைய தகுதியை இவாலுவேட் பண்ணுறதுக்கு அவங்க யாரு? இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எப்படி சொல்லணும், ரீல்ஸோ யூடியூப்லையோ இல்லை வந்து நம்ம அடிக்கடி பார்க்குற யூடியூபோ வச்சுக்கோமே, எவனோ ஒருத்தர் திறந்து பாருங்களேன், தன்னுடைய அந்த டிபியில கூட தன்னுடைய மூஞ்சிய வைக்க தைரியம் இல்லாத ஒருத்தன் ஏதோ ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஏசி காத்த வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வர உங்களை பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆளா, உனக்கு எல்லாம் இந்த வேலைன்னு எவனாவது ஒரு கமெண்ட் பார்த்தா நாம அதை பார்த்துட்டு அன்னைக்கு ஃபுல்லா அப்செட் ஆகி உட்கார்ந்துருப்போம். யோசிச்சு பாருங்க. ஒலிம்பிக்ல ஒரு உசேன் போல்ட்டை பார்த்துட்டு ரோடு ஒருத்தர் டீ குடிச்சிட்டு இருக்க, தம்பி நீ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா நீ ஓடுறா அப்படின்னு சொன்னா அங்கிருந்து உசேன் போல்ட் வந்து இவங்கிட்ட வந்து சண்டை போடுவாரா? அவருடைய ஓட்டத்தை நிறுத்திட்டு வந்து கேட்பாரா? இல்ல தானே. ஏன்னா ஓடுறவனுக்கு அவனுடைய தகுதி என்னன்னு அவனுக்கு தெரியும், உட்கார்ந்து பேசுறவனுக்கு அவன் தகுதி என்னன்னு அவனுக்கு தெரியும் இல்லையா? நீங்க உசேன் போல்ட்,
உங்களை அதாவது என்ன சொல்ல, உங்களை பத்தி பேசுறவங்க ஜஸ்ட் எப்படி சொல்றது, அவங்களாம் ஒரு ஒரு வியூவர்ஸா பாருங்க, அவ்வளவுதான். அவங்களாம் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டர்ஸ், அவ்வளவுதான். நீங்க கிரவுண்ட்ல விளையாடுறீங்க, உங்க லைஃப் மேட்சுக்கு நீங்க தான் அம்பையர், நீங்க தான் பிளேயர். ஓகேங்களா? உங்க பேட் உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னுடைய சிஸ்டர்ஸா இருக்கட்டும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், என்னுடைய குழந்தைகளா இருக்கட்டும், என்னுடைய அம்மாமார்களா இருக்கட்டும், உங்க எல்லாருக்கும் சொல்ற ஒண்ணுதான், காலம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 20, 30 ஆர் 40 ஆர் 50 கூட இருக்கட்டுமே, இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10, 20 இயர்ஸ் பேக் நீங்க திரும்பி பார்க்கும்பொழுது இந்த ஆசைகளை, இந்த கனவுகளை, நான் அவன் சொல்லுவான்னு சொல்லிட்டு நான் செய்யாம விட்டேனே, இந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் என்ட்ரு ஆகலாம்னு நினைச்சேன், ஆனா அவனுக்காக அந்த வாழ்க்கையை வேண்டான்னு சொல்லிட்டு நான் இந்த வாழ்க்கைக்குள்ள வந்து இன்னைக்கு நான் சஃபர் பண்றேன்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. லைஃப்ல ஒரு பிலாசபி இருக்கு. மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்க எழுந்த முடிவால உங்களுக்கு தோல்வி கிடைச்சா அதுக்கு நீங்க யாரை பிளேம் பண்ண முடியும்? எத்தனை பேரை நீங்க கை நீட்டி பிளேம் பண்ண முடியாது. ஆனா அதே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க செஞ்சு ஒருவேளை நீங்க அதுல தோத்து போயிட்டா கூட, இது நான் எடுத்த டிசிஷன், என்னோட தப்பு, இதுல இருந்து நான் கத்துக்கிட்ட சில விஷயங்கள் அப்படின்னு கெத்தா காலரை தூக்கி விடலாம்ல, அந்த தைரியம் தான் நமக்கு வேணும். யாரோ ஒருத்தர் உங்க லைஃபுக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு தயவு செஞ்சு இடம் கொடுக்காதீங்க. உங்க கதையை நீங்க எழுதுங்க. அதை வந்து நீங்க வின் பண்றீங்களோ ஒரு லூசர் ஆகுறீங்களோ அது உங்க கையிலே இருக்கட்டும். இன்னையிலேருந்து ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்க காதுல விழுற எல்லா நெகட்டிவ் சத்தத்துக்கும் மியூட் பட்டனை அமைக்கிறீங்க. உங்க உழைப்பு மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய திங்கிங் என்னவோ அதை மட்டும் யோசிங்க. உங்க பிடிக்காதவங்க முன்னாடி நீங்க நல்லா வாழ்ந்து காட்டுங்க. நீங்க நல்லா வாழ்ந்து காட்டுறதா அவங்களுக்கு கொடுக்குற சூப்பரான ஒரு பெஸ்ட் பனிஷ்மெண்ட்னு சொல்லலாம். இனிமே யாராவது உங்ககிட்ட வந்து லைஃப்ல வந்து அட்வைஸ் மழை பொழிஞ்சா ஜஸ்ட் ஃபன்னா அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, உங்க கருத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாஸ், என் லைஃப் எனக்கு எப்படின்னு தெரியும், என்னோட கிரவுண்ட்ல எனக்கு ப்ளே பண்ண தெரியும், ஆறு என் காரை எனக்கு ஓட்ட தெரியும்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்க லைஃப்ல ஒரு சின்ன ஸ்பார்க் கொடுத்துருந்தா, இந்த மாதிரி உங்க லைஃப்லயும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, மற்றவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட அட்வைஸ் கேட்டுக்கிட்டு தேவையில்லாத கஷ்டங்களுக்குள்ள, தேவையுள்ள ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்குள்ள இருப்பாங்க, அவங்களுக்கு மறக்காம முடிஞ்சா வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஆர் இதோட விஷயங்களை மட்டும் சொல்லுங்க. இனிமே மற்றவங்களுக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க மை லைஃப் மை ரூல்ஸ் கமெண்ட் போடுங்க. நான் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவேன், என்னோட லைஃப் மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு தான் அந்த ஒரு ஹேஷ்டேக் மாதிரி நான் வச்சுப்பேன். அதே மாதிரி ஐ எம் த குயின் ஆஃப் மை எம்பையர்னு நான் எப்பவுமே வச்சிருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி நீங்களும் இருங்க. உங்க ராஜாங்கத்துக்கு நீங்க தான் ராஜா, உங்களுடைய அரண்மனைக்கு நீங்க தான் ராணின்றதை மறந்துடாதீங்க. இது உங்க வாழ்க்கை, இதை யாரு கையிலையும் கொடுத்து எழுத வைக்காதீங்க. புரியுதா? எப்பவுமே சந்தோஷமா இருக்க கத்துக்கோங்க. வாழ்க்கையில எந்த ஸ்டெப் எடுத்தாலும் தைரியமா எடுங்க. அது சில விஷயங்கள் மற்றவங்க வந்து சொல்றாங்களா, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பாருங்க. இது நமக்கு தேவையா, இதனால நமக்கு எதிர்காலத்துக்கு நன்மை இருக்கா இல்ல கஷ்டம் இருக்கா, சொல்றது அப்படியே கேட்கிற மாதிரி இந்த குழந்தைகள் மாதிரி இருக்காதீங்க. வாழ்க்கை வளர வளர, வயது வளர வளர நமக்குடைய அறிவும் வளரணும். நம்ம என்ன செய்யறோம்னு யோசிச்சுட்டு உங்க வாழ்க்கையை நீங்க செய்யுங்க. இனிமே நீங்க இன்னொருத்தருடைய கையோட ரிமோட் கண்ட்ரோலா இருக்காதீங்க. அவங்க இஷ்டத்துக்கு உங்க லைஃபோட சேனல் மாத்த விடாதீங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.